நம்ம தமிழ்நாட்டில் இந்தியன் பேங்க்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நியூ ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாப் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சில டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் தமிழ் வந்து பார்த்திங்கன்னா எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 38,000க்கு மேலே வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20/2/2025 அன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலிமா அல்லது ஆஃப்லைன் மூலிமாவோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதிலையும் நீங்கள் ஜாயின் பண்ண மாட்டீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், இந்தியன் பேங்க்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. அப்படி இல்லைனா நீங்கள் இந்தியன் பேங்க் கேரியர்ஸ் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் நமக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் எங்கே ரீசெண்டாக வந்து வெளியிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே வந்து 3 லைன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த 3 லைனில் நீங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் வந்து உங்களுக்கு கேரியர்ஸ் அப்படி இல்லைனா ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி இல்லைனா ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அந்த ரெக்ரூட்மெண்ட்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக உங்களுக்கு ரீசெண்டாக வந்து இப்போது என்னென்ன நோட்டிஃபிகேஷன் எல்லாம் ஓப்பன் ஆச்சோ அந்த நோட்டிஃபிகேஷன் இருக்கிற பேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் போகும். இது வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் ஓப்பனிங்ஸில் வந்து எந்தெந்த இடத்துல எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோனல் ஆஃபீஸர் அண்ட் காரைக்குடியிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. காரைக்குடியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பட் அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து எதுக்காக இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போதைக்கு வந்து கான்ட்ராக்ட் பேஸிற்காக தான் உங்களுக்கு வந்து வெளியிட்ருக்காங்க. அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டில் தான் சில டிஸ்ட்ரிக்டில் இப்போ காரைக்குடி வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கையில் காரைக்குடியில் வந்து வெளியிட்ருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தருமபுரியிலையும் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீஃப் மேனேஜருக்காக உங்களுக்கு இந்த அதாவது ஹெச்ஆர்எம்காக இந்த இந்தியன் பேங்க் ஆஃபீஸர் ஜோனல் ஆஃபீஸ் காரைக்குடியில் ஒர்க் பண்ணுறதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. 20/2/2025 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான எலிஜிபிள் கேட்டகிரி யார், இதுக்கு என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் வந்து எம்பிபிஎஸ்சில் நீங்கள் டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாபுக்கான எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் 10 இயர்ஸாவது உங்களுக்கு வந்து போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருக்கணும்னா ஹாஸ்பிட்டல்லையோ அல்லது மெடிக்கல்லையோ நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கணும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராக்ட் பேஸ் தான் அப்படின்றத இப்போதைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. பர்மனெண்ட்டாக இல்லையா அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணல. மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 10 ஒர்க்கிங் ஹவர்ஸ் தான் உங்களுக்கு வந்து ஃபிக்ஸட் டேர்ம் தான். உங்களுக்கு டேயில் மினிமம் எத்தனை மணி நேரம் வந்து பார்ப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 ஹவர் மட்டும்தான் உங்களுக்கு ஒர்க் இருக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கான சேலரி வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ மூலமாக தான், அதாவது ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்ஸை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ மூலமாக தான் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. சிலர் வந்து கால் லெட்ரு இந்த மாதிரி எல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, வாழ்த்துக்கள். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது மெடிக்கல் கன்சல்டன்ட் வந்து உங்களுக்கு என்னென்ன, அதாவது இன்டர்வியூவில் வந்து என்னென்ன கொஷின் கேட்பாங்க, எந்த மாதிரி நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மும் உங்களுக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷனில் கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும். இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இதிலே லாஸ்ட் பேஜில் வந்து கொடுத்துருப்பாங்க. இது பிரிண்ட் எடுத்து உங்களுடைய நேமை வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய நேம் வந்து பிளாக் லெட்டரில் தான் நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இது கூட வந்து பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அது கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்ளிகண்ட்டோட சிக்னேச்சர், யார் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுடைய சிக்னேச்சர். அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டோடைய நேமும் அண்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ், அதாவது டீட்டெயில்ஸ் ஆஃப் அட்ரஸை வந்து பார்த்திங்கன்னா ரெசிடென்ட் அட்ரஸும் அண்டு ஆஃபீஸ் அட்ரஸும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஒன்று என்ட்ரி பண்ணிட்டு நீங்கள் கான்டாக்ட் டீட்டெயில்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர், லேண்ட்லைன் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி இந்த 3யும் வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம்.
அண்ட் அப்ராக்சிமேட்லி டிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹாஸ்பிட்டலுக்கும் உங்களுடைய ரெசிடென்ட் அட்ரஸ்க்கும் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணி ஆகணும். அண்ட் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து இவங்க கொடுத்துருக்கிற ஃபார்மேட்டில், ஏஜ் வந்து இவங்க கொடுத்துருக்கிற ஃபார்மேட்டில், அண்டு டேட் ஆஃப் பர்த் அதாவது நீங்கள் எங்கே பிறந்தீங்க அந்த பிறந்த இடம், உங்களுடைய எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் டிகிரியா டிப்ளமாவா அண்ட் எந்த யூனிவர்சிட்டியில், மந்த் ஆஃப் பாசிங் இயர், மந்த் ஆஃப் க்ளோசிங் இயர், அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாஸிங் ரேங்க் இந்த மாதிரி வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அண்டு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணீங்களா இல்லை வேறு எங்கேயாவது ஒர்க் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டு அண்ட் இந்த டிக்ளரேஷனில் ஒன்ஸ் படிச்சுட்டு உங்களுடைய சிக்னேச்சரை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்குது. உங்களுடைய சிக்னேச்சரை போட்டுட்டு இவங்க கொடுத்துருக்கிற ஆல் டாக்குமெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டீட்டெயில் ஃபார் மஸ்ட் ஃபில்டு, அதாவது எந்த டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விடக்கூடாது. அண்டு இவங்க கொடுத்துருக்கிற ஐடி ப்ரூஃப் சரிங்களா, நீங்கள் கொடுத்துருக்கிற ஐடி ப்ரூஃப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனு, ஏஜ் ப்ரூஃபோ அல்லது அட்ரஸ் ப்ரூஃபோ அண்ட் ஐடி ப்ரூஃபு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் வந்து கண்டிப்பாக வைக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்டு கேண்டிடேட் ஒர்க்கிங் மெடிக்கல் சர்டிஃபிகேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வைக்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இது டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. அது வந்து உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, ஏன்னா எல்லா அப்ளிகேஷன்லையும் வந்திருக்கு. பட் இன்னொரு ஜாப் வந்து என்ன வெளியிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா சில டிஸ்ட்ரிக்டில் வந்து வெளியிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜோனல் ஆஃபீஸ் தர்மபுரிக்காக வந்து உங்களுக்கு வெளியிட்ருக்காங்க. தர்மபுரியில் என்னென்ன ஜாப் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோனல் ஆஃபீஸ் தர்மபுரி இந்தியன் பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்டர் கான்ட்ராக்ட் பேஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ஃபிக்ஸட் டேர்முக்காக உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதா உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் எலிஜிபிள் கேட்டகிரி வந்து பார்த்தீங்கன்னா 15/2/2025 அன்றைக்கி ஈவினிங் 5 o'clock வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமாவோ ஆஃப்லைன் மூலிமாவோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லைனா டேரெக்டாக இவங்க கொடுத்துருக்கிற கான்டாக்டில் வந்து கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கொடுக்குற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனில் இதில் யார் எலிஜிபிளாக இருக்கீங்களோ எம்பிபிஎஸ்சில் நீங்கள் டிகிரி ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு இதில் 10 years வரைக்கும் மினிமம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாவே போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருக்கணும்னா ஹாஸ்பிட்டல்லையோ அல்லது மெடிக்கல்லையோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து இருக்கணும். இந்த ஹாஸ்பிட்டலுக்காக ஒர்க்கிங் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வீக்லி ஒரு நாள் கிடையாது, வீக்லி மினிமம் 10 ஒர்க்கிங் ஹவர்ஸ் தான் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு பீரியட் ஆஃப் 3 years, அதாவது உங்களுக்கு பீரியட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எத்தனை வருஷம் உங்களுக்கு டியூரேஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 years வந்து இருக்கும். ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டியூட்டி வந்து உங்களுக்கு எந்த ஷிஃப்ட்னாலும் வரலாம். அந்த ஷிஃப்ட் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாப் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லொக்கேஷன் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தர்மபுரியில் தான் இருக்கும். அண்ட் உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்டர்வியூ மூலமாக தான் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. இதுக்கான ரெக்கமெண்ட்டு எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்டர்வியூ மூலமாக தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. அண்டு இதுக்கான அப்ளிகேஷனும் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து லாஸ்ட் பேஜில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் ஃபில்லப் பண்ணி அவங்க கொடுத்துருக்கிற அட்ரஸ்க்கு வந்து டேரெக்டாக அனுப்புகிற மாதிரி இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அண்டு இது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா பாட்னா, திருப்பத்தூர் அண்ட் கோயம்புத்தூர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்டிலும் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. அண்டு இது வந்து கான்ட்ராக்ட் பேஸில் தான் இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. இது பர்மனண்ட்டான ஜாபும் வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் வந்து வெளியிட போகிறதா அறிவிச்சிருக்காங்க. இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12/2/2025 அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் ஆஃப்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஜாபு மட்டும் இல்லாமல் எஸ்பிஐ இருந்தாலும் சரி, இந்தியன் பேங்க் இருந்தாலும் சரி, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்த மாதிரி எல்லா கவர்மெண்ட் பேங்க்லேருந்து எந்த விதமான ஜாப் இருந்தாலும் சரி நம்ம சேனலை வந்து உடனே அப்டேட் பண்ணுவோம். நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், பட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். ஸோ காய்ஸ்,